GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. சீனா பழைய சீனா இல்லை, கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை நம்ம மொத்தமாக எதிர்க்கக்கூடிய ஒரு தத்துவம் அது. நார்த் கொரியாவில் எலெக்ஷன்ஸ் சும்மா பேருக்கு நடத்துவாங்க, அங்கே ஒரு கிம் ஜோங் உன் மட்டும் தான் போட்டி போடுவார். இல்லை, இன்னைக்கு அவர் சுற்றுலா பயணிகள் வரணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கடற்கரை ரிசார்ட்டை ஒன்று வடகொரியர்கள் தயார் செய்திருக்கிறார்கள். இந்த கொரிய ஒற்றுமை, கொரிய ரீயூனிஃபிகேஷன் என்பது இன்னும் ஒரு தலைமுறைக்கு பிறகுதான் நடக்குமோன்னு நான் நினைக்கிறேன். இவர்களும் ஜாப்பனீஸும் ரெண்டு பேருமே அவர்கள் இராணுவ ரீதியாக படைகளை போருக்காக என்று அவர்கள் அமைத்து கொள்ளக்கூடாது என்பது ஒப்பந்தம். இன்னைக்கு வரைக்கும் முடியாது. ஆனால் ஐக்கிய நாடுகள் சபை இன்னைக்கு ரொம்ப பலவீனமாக இருக்குது. அது முதல்ல பலம் பெறணும், அதற்கு பிறகுதான் அந்த இடத்துக்கு போகணும். உங்களுக்கு அது பர்சனலாக ரொம்ப கடினமாக இருக்கா சார் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு? இல்லை, நான் அப்படி நினைக்கல. நான் அங்கே போய் சேர்ந்த நேரத்தில் ஐநாவினுடைய உச்சம் அது பனிப்போர் முடிந்த காலம். சார், அப்போ அந்த கொரிய வரலாறு பற்றி பேசும்போது சார், இந்தியாவின் பார்வையில் பார்க்கணும் அப்படின்னா அங்கே நடக்கக்கூடிய தேர்தல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருந்திருக்கு. ஏன்னா இந்தியாவில் ஜனநாயக நாடுன்னு சொல்கிறோம், தேர்தல் எந்த தரங்களும் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. நார்த் கொரியாவில் எலெக்ஷன்ஸ் சும்மா பேருக்கு நடத்துவாங்க, அங்கே ஒரு கிம் ஜோங் உன் மட்டும் தான் போட்டி போடுவார், அவருக்கு மட்டும் தான் அங்கே ஓட்டு போடுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டுலாம் அந்த பார்வை இருக்குல்ல சார். அப்போ சர்வாதிகாரியாக ஒரு பக்கம் இருந்தாலும் அவரை ஜனநாயகவாதியாக காட்டுறதுக்கான முயற்சியை பண்ணுறாரோ? இல்லை, அப்படியெல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் காட்டுறதுக்காக இல்லை, அப்படியெல்லாம் அவருக்கு ஒரு தேவை இருக்கிறதா நான் நினைக்கல. அது ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக தான் நான் பார்க்குறேன். தேர்தல் என்பது ஒரு பொழுதுபோக்கு அம்சம். அந்த நாட்டு மக்களுக்கு வேறு என்ன பெரிய பொழுதுபோக்கு இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி அவர் சுற்றுலா பயணிகள் வரணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கடற்கரை ரிசார்ட் வடகொரியர்கள் தயார் செய்திருக்கிறார்கள். அதாவது மேலை நாட்டு ரிசார்ட் மாதிரி. சவுத் கொரியாவில் அந்த மாதிரி இருக்குது, டர்க்கியில் இருக்குது, மற்ற இடங்களில் இருக்குது. அதே மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. அதனால் அவருடைய பார்வையும் விசாலப்படுதுன்னு நினைக்கிறேன். அவர் பார்க்குறாரு வெளியில் எல்லாம் இந்த சித்தாந்தமும் இந்த அடக்குமுறையும் இந்த கட்டுப்பாடும் பல இடங்களில் தோற்று போயிடுச்சு. நாம் நடத்துகிற இந்த நாடு மட்டும்தான் ஒரு பெரிய விதிவிலக்காக இருக்குது. இந்த நாட்டு மக்களும் நல்லா அவர் அப்படி தான் நினைப்பார்னு நினைக்கிறேன். அவங்க நல்லா வாழணும்னு தான் அவரும் நினைப்பார். அவர் எதுக்கு அவங்க கஷ்டப்படணும்னு நினைக்க போகிறாரு? அப்போது இப்போ இருக்கிற சூழலில் இப்படியே இருந்தால் இவங்க இப்படி தான் இருக்க முடியும், இதுக்கு மேலே பெரிய வளர்ச்சி வர முடியாது அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அணு ஆயுத கூடங்கள் பண்ணுறது வைக்கிறது அதுக்கான தொழில்நுட்பத்தை அவர் எப்படியோ வாங்கி பண்ணிட்டார். அது தொடர்ந்து பண்ண முடியுது அவரால். ஆனால் பெரும்பகுதி அதுக்கு ஒரு பெரிய விலை தந்துட்டுருக்கணும் அவர். அதுதான் மக்களுடைய வாழ்வாதாரம். அது சீர்படாமல் இது ஒரு இன்சூரன்ஸ் மட்டும் வாங்கி வச்சுருக்கார். இப்படி இருக்குது. அதனால் நான் நினைக்கிறேன் அவர் மறுபரிசீலனை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு பின்னாடி அவர் வயதாக வரலாம். இன்றைக்கி முதல்ல ஒரு ரிசார்ட்டை தொடங்கியிருக்கார் அப்படின்ற பட்சத்தில் இது முதல்ல ஒரு சின்ன ஒரு விரிசல் அவருடைய சிந்தனையிலன்னு நினைக்கலாம், அந்த சித்தாந்தத்தில்னு நினைக்கலாம். இது மேலும் மேலும் அவரும் போகிறார்ல, அவர் சிங்கப்பூர் போகிறார், அவர் இதுக்கு போகிறார், ரஷ்யா போகிறார், சீனா போகிறார். அங்கே இருக்கக்கூடிய மாற்றங்களை அவர் கண்டிப்பாக பார்த்து கொண்டிருப்பார். சீனா பழைய சீனா இல்லை, பழைய செஞ்சீனா கிடையாது. அது இன்றைக்கி சீனா மாதிரி ஒரு உலக சக்தி நீங்கள் பார்க்கவே முடியாது. அங்கே அரசனுடைய உதவியோடு பல மிகப்பெரிய தொழிலதிபர்கள் வந்திருக்கார்கள். அதாவது கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை நம்ம மொத்தமாக எதிர்க்கக்கூடிய ஒரு தத்துவம் அது. தனிப்பட்ட பலரை, ஹுவாவே, அந்த இவங்கெல்லாம் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஹையர் நம்ம வாங்குகிற ஏர் கண்டிஷ்னர். ஸோ அதெல்லாம் அவர் பார்ப்பார். அவர் என்ன நினைக்கிறாருன்றது இட் வில் பி நைஸ். அவர் யாருக்காவது ஒரு பெரிய மேலை நாட்டு ஊடகங்களுக்கோ அல்லது யாருக்காவது ஒரு நீண்ட பேட்டி ஒன்று கொடுத்தாருன்னா நல்லாயிருக்கும். ஆனால் சிங்கப்பூருக்குலாம் போகிறாரு, சவுத் கொரியாவுக்கு போக மாட்டாரே சார், என்ன காரணம் வரும்னு பார்க்குறேன். அங்கே சவுத் கொரியா போனால் அவர் தோற்றுறதா எடுத்துக்கோங்களோ சார்? இல்லை அப்படி எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க அப்பா அதை பண்ணலை, அவங்க தாத்தா பண்ணலை. அதனால் அதுதான் சொல்கிறேனே, அந்த ஸ்டெப்பை அது ஒரு மிக கடினமான ஒரு படி. அந்த படியில் அவர் எடுத்து வைக்கணும் அப்படின்னா அவருக்கு முழுமையான உறுதி எல்லாமே தரப்படணும். அவர் என்ன சொல்கிறார், முதல்ல பொருளாதார தடைகளை விலக்குங்க அப்படின்றார். அப்போது இவர்கள் என்ன சொல்கிறாங்க, அது திருப்பி பொருளாதார தடைகளை நீங்கள் கொண்டு வந்துடலாம், இருந்தாலும் நீங்கள் இதெல்லாம் தொடங்க, ரெண்டும் ஒரே நேரத்தில் பண்ணலான்ற மாதிரி மேலை நாட்டு நம்ம அமெரிக்கர்கள் சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது நமக்கு தெரியல. ஆனால் இது இன்றைக்கி நாளைக்கு திறப்போகிற ஒரு பிரச்சனை இல்லை. இது இருக்கும். இந்த
கொரிய ஒற்றுமை, கொரிய ரீயூனிஃபிகேஷன் என்பது இன்னும் ஒரு தலைமுறைக்கு பிறகுதான் நடக்குமோன்னு நான் நினைக்கிறேன். நடக்கும், அந்த நம்பிக்கை இருக்குல்ல சார்? அதாவது ஜெர்மனி ஒன்றாகும்னு யாராவது நினச்சிருப்பாங்களா? எனக்கு நல்ல நினைவு இருக்குது. நான் அப்போ அமெரிக்காவில் படிச்சுட்ருக்கேன். அந்த 2 நாடுகளும், ஏன்னா ஜெர்மனி மாதிரி ஒரு பெரிய வல்லரசு உலகத்துலேயே இல்லாத இருந்துச்சு. அது நாடு பிடிச்ச மாதிரி யாருமே பிடிச்சிருக்க முடியாது. அவர் சோவியத் யூனியனில் படையெடுத்து போகும்பொழுது அதுதான் அவர் பண்ண மிகப்பெரிய ஒரு பெரிய செயல் தந்திர தவறு. அது ஏன்னா அந்த நேரத்தில் மிகப்பெரிய பனிக்காலம். அதில் சோவியத் யூனியனுடைய குளிர்காலம், பனிக்காலம் ரொம்ப கொடுமையாக இருக்கும். நெப்போலியனே தோற்று போன இடம் அது. அதை அவர் புரிஞ்சிக்காத அதை பண்ணார். அதுதான் அவங்களுடைய வீழ்ச்சியினுடைய தொடக்கமாக போச்சு. அவ்வளோ பெரிய ஒரு சக்தி அவர்கள் பிரிந்திருக்கிறது தான் நல்லதுன்ட்டு பல பேர் நினச்சாங்க. ஆனால் பனிப்போர் முடிஞ்ச பிறகு அமெரிக்கர்கள் உட்பட எல்லாம் அவங்க சேரலாம். ஏன்னா 2வது உலகப்போரினுடைய முடிவில் இவர்களும் ஜாப்பனீஸும் 2 பேருமே அவர்கள் படைகளை, இராணுவ ரீதியாக படைகளை போருக்காக என்று அவர்கள் அமைத்து கொள்ளக்கூடாது என்பது ஒப்பந்தம். ஸோ அவங்க நம்ம ரெகுலர் ஆர்மி நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரி மற்ற இடங்களில் இருக்க மாதிரிலாம் வச்சுக்க முடியாது. இன்னைக்கு வரைக்கும் முடியாது. அப்படிப்பட்டவர்கள் அவ்வளோ இந்த உலகம் அவங்கள பார்த்து அப்படி பயந்துச்சு. அவங்கக்கிட்ட இந்த கத்தியை திருப்பி கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்கள நிராயுத பாணியாக வச்சுருந்தது. அவர்கள் திருப்பி ஒன்றாவாங்கன்ட்டு யாரும் நினைக்கல. அதை விட பெரிய ஒரு பிளவு இங்கே இருக்கிறதா நான் நினைக்கல. சார், இறுதியாக ஒரு கேள்வி சார். ஒரு ஓய்வு பெற்ற ஐநா அதிகாரியாக ஐநாவோட பார்வை நார்த் கொரியா மீது எப்படி இருந்தது? இது வரைக்கும் பார்க்கப்பட்ட பார்வை என்ன? இதுக்கு மேலும் அந்த பார்வை மாறும்னு பார்க்குறீங்களா சார்? கண்டிப்பாக மாறும். ஏன்னா வடகொரியாவை மற்ற உலக நாடுகள் மாதிரி மாற்றுவதற்கு மேற்கத்திய நாடுகள் இயங்குகின்றன. அங்கே இருக்க வடகொரிய மக்களுக்கு அது நல்லதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஐக்கிய நாடுகள் பார்வை என்பது ஒன்று தனியாக அப்படி எதுவும் கிடையாது. அங்கே இருக்க பொதுச் செயலாளர் உறுப்பு நாடுகள் என்ன விரும்புகிறாங்களோ அதை அதற்கு குரல் தருபவராக மட்டுமே இருக்கிறார். அதனுடைய முகமாக தான் அவர் இருக்கார். அதனால் அமெரிக்கர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வடகொரியா மற்ற நாடுகளோடு இணைந்து இந்த சர்வதேச சிஸ்டம் இருக்கு இல்லையா, அமைப்பில் அவர்களுக்குரிய ஒரு இடத்தை அவர்கள் பெறணும்னு நினைக்கிறாங்க. அதை எப்படின்னா ஒன்றுபட்ட கொரியாவாக அல்லது பிரிந்திருக்கக்கூடிய கொரியாவே மற்ற நாடுகளைப் போல் எல்லாரும் அங்கே எதுவும் மர்மமாக இல்லை என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய, அதே மாதிரி தென்கொரியாவுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இல்லாத ஒரு வடகொரியாவாக இருக்கணும். ஜாப்பனீஸ் கூட அவங்கள பார்த்து பயப்படுறாங்க. அந்த மாதிரி ஒரு கொரியாவாக அது மாறணும். ஒரு அமைதியான வடகொரியா, அச்சுறுத்தல் தரக்கூடிய வடகொரியா அல்ல. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஐக்கிய நாடுகள் சபை உதவியாக இருக்கும். ஆனால் ஐக்கிய நாடுகள் சபை இன்றைக்கி ரொம்ப பலவீனமாக இருக்குது. அது முதல்ல பலம் பெறணும். அதற்கு பிறகு தான் அந்த இடத்துக்கு போக முடியும். உங்களுக்கு அதை பர்சனலாக ரொம்ப கடினமாக இருக்கா சார் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு? ஐநா ரொம்ப பலவீனமாக இருக்குன்னு சொல்கிறாரு. இல்லை, நான் அப்படி நினைக்கல. நான் அங்கே போய் சேர்ந்த நேரத்தில் ஐநாவினுடைய உச்சம் அது பனிப்போர் முடிந்த காலம். பல இடங்களில் அமைதி காப்பு பணிகளை ஐக்கிய நாடுகள் சபைக்கிட்ட உறுப்பு நாடுகள் தந்தாங்க. அதாவது அமெரிக்கர்களும் ரஷ்யர்களும் சேர்ந்து அந்த பொறுப்பினை ஐக்கிய நாடுகள் சபையிடம் தந்தார்கள். கம்போடியாவில் பால்பாட் விழுந்த பிறகு அந்த நாட்டில் ஒரு பெரிய தேர்தல் நடத்தி ஜனநாயக திருவிழா மாதிரி அது நடந்துச்சு. அது முடிஞ்ச பிறகு புதிய ஒரு நிர்வாகத்தை கொண்டு ஒரு ஜனநாயக மறுமலர்ச்சிக்கு அந்த நாட்டில் வித்திட்டது ஐக்கிய நாடுகள் சபை. பல இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகள், இந்தியன் குடிமைப்பணி அதிகாரிகள், IAS இவர்களெல்லாம் அங்கே வேலை பார்த்தாங்க. அதே மாதிரி முன்னாள் யூகோஸ்லாவியாவில் அங்கே நாங்கள் பண்ணதெல்லாம், நான் அங்கே தான் வேலை பார்த்தேன். அங்கே நாங்கள் பண்ணதில் பெரிய வெற்றி நாங்கள் அடையலை, நிறைய தோற்று போனோம். சொமாலியாவில் நிறைய உயிர்கள் இழந்தோம். அதுக்கப்புறம் சொமாலியா விட்டு வெளியே வந்துட்டோம். அப்போது நான் போய் சேர்ந்த நேரம் அது ஒரு பசுமையான ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நேரம். அதற்கு காரணம் என்னென்னா, பெரும் சக்திகள் ஒன்றுபட்டு வேலை செய்த நேரம். அந்த ஒற்றுமை ரொம்ப நாள் நீடிக்கலை. ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஒற்றுமை மறைஞ்சிருச்சு. இன்றைக்கி நீங்கள் என்ன மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறீங்க. இன்றைக்கி பெரிய சக்தியாக இருக்கக்கூடியது அமெரிக்கா தான். இன்றைக்கி பாலஸ்டைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே அமெரிக்கர்கள் கொண்டு வரக்கூடிய அமைதி திட்டம் அதைத்தான் எல்லாரும் பேசுகிறாங்க. ஐக்கிய நாடுகள் சபை பண்ண வேண்டியதை அமெரிக்கா பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அதே மாதிரி யுக்ரைன்லேயும் நீங்கள் பார்க்குறீங்க. அதனால் தி ஒன்லி பிளேயர் இன் டவுன்
யாருன்னா அமெரிக்கா தான் இன்னைக்கு. அதுவும் ட்ரம்ப் மாதிரி ஒருத்தர் இந்த நொபல் பரிசு மேலே தீராத மோகம் வைத்திருக்கும் அவர். இதை மற்றவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, இதை ஐக்கிய நாடுகள் சபை மூலமாக பண்ணுவாங்க. ஓகே. வேறு சில இடங்கள் அப்படிலாம் நடந்திருக்கு வரலாற்றில். ஆனால் அவர் அப்படி இல்லை, அவர் நேரடியாகவே அவர் ஒரு தனி தூதரை வைத்திருக்கிறார், பண்ணுறார். அதனால் இது வந்து ஒரு 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 தாழ்வான நேரம் ஐக்கிய நாடுகள் சபைக்கு. ஆனால் இது எப்பவும் இப்படி இருக்கும்னு நான் நினைக்கல. ஏன்னா இன்றைக்கி உலக மக்களுக்கும் நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரே சர்வதேச அமைப்புன்னா அதுதான். ரைட் சார். ஸோ இவ்வளோ நேரம் உங்களோட கருத்துக்களை ரொம்ப அழகாக பகிர்ந்துட்டீங்க சார். இந்த கொரியா வார், அந்த கொரிய வரலாறு பற்றி நம்ம இதுவரைக்கும் கேள்விப்படாத பல பக்கங்களை வந்து எங்கள்கிட்ட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.